வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் எப்படி கார்டனிங் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு சில டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அந்த வீடியோட கண்டினியூவேஷன் தான் இது. இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் நர்சரி போய் பிளான்ட்ஸ் வாங்கும்பொழுது என்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், ஒரு பிளான்ட்டை எப்படி பார்த்து செலக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் எந்த ஒரு பிளான்ட் சூஸ் பண்ணாலும் அதோட பாட்டமை பாருங்கள். அந்த பிளான்ட்டோட ரூட் ஃபுல்லாக டெவலப் ஆகி அந்த பாட்டோட ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கும் தெரியுமா பாட்டமில், அது வரைக்கும் ரூட் வெளியே டெவலப் ஆகி வந்திருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ரொம்ப நாளாக நர்சரியில் இருக்க பிளான்ட், அதோட க்ரோத் நல்லா இருக்க பிளான்ட்டுன்னு அர்த்தம். நீங்கள் அதை கொண்டு வந்து வேறு ஒரு பாட்டில் ரீப்ளேஸ் பண்ணி வச்சிங்கன்னா அதோட க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பிளான்ட்டாக சூஸ் பண்ணுங்கள். அப்படி அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா எந்த பாட்லேயும் அந்த மாதிரி ரூட் வெளியே வரைக்கும் டெவலப் ஆகி வரலன்னா நான் இப்போ சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதுதான் அந்த பாட்டுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பிளான்ட் இருக்கும்ல, அதை பிடிச்சி நல்லா கொஞ்சம் லைட்டாக இப்படி ஆட்டிப்பார். அந்த பிளான்ட்டோட ரூட் நல்லா டெவலப் ஆகி அந்த சாயில் கூட நல்லா பாண்டிங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். உங்களுக்கு அது தெரியும், நீங்கள் ஆட்டி பார்க்கும்பொழுதே அதோட ரூட் நல்லா டெவலப் ஆகியிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி பாருங்கள். என்னோட செகண்ட் டிப் என்னன்னா, ஒரே ஸ்ட்ரெயிட் பிளான்ட்டாக இருக்கும் தெரியுமா, ஒரே ஒரு ஸ்டெம்மு, அந்த மாதிரி சூஸ் பண்ணாதீங்க. அதில் சைட் பிரான்ச்சஸ் நிறைய இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பிளான்ட்டாக சூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மல்லிப்பூ செடியெல்லாம் எடுத்துக்கோங்களேன். ஒரு சில பிளான்ட்டில் வந்துட்டு ஒரே ஸ்ட்ரெயிட் ஒரே ஒரு தண்டு மட்டும்தான் இருக்கும், அது எடுக்காதீங்க. சைட் பிரான்ச்சஸ்லாம் எந்த பாட்டில் இருக்கோ அந்த மாதிரி பாட்டாக சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு எல்லா பிரான்ச்சஸ்லேயுமே ஃப்ளவர் ப்ரொடியூஸ் ஆகும். அது ஃப்ளவரிங் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரூட் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, நிறைய பிரான்ச்சஸ் இருந்தால் நிறைய ஃப்ளவர் விடும், நிறைய ஃப்ரூட் வைக்கும். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். இதுதான் என்னோட செகண்ட் டிப். தேர்ட் டிப் என்னன்னா, அந்த பிளான்ட்ல எந்த ஒரு டிசீஸும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், மேலெல்லாம் எதனா டிசீஸ் இருந்துச்சுன்னா சில பிளான்ட்ல வந்து இது லீவ்ஸ் எல்லாம் அரிச்சு இருக்கலாம், அது நமக்கு தெரியும் பார்த்த உடனே. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வேற எதனா டிசீஸ் இருக்கா, எல்லா லீஃபும் வந்துட்டு ரொம்ப க்ரீனாக இருக்க மாதிரி பாருங்கள். எதனா ஒரு சில லீஃப் அங்கங்கே எல்லோவாக இருந்தாலும் எடுக்காதீங்க. இப்போ ஓல்டு லீஃப் எல்லாம் எல்லோவாக இருந்தால் அதை நீங்கள், பிகாஸ் அந்த ஏஜ்னால அந்த பாட்டம் லீஃப் எல்லாம் எல்லோவாகி அப்படியே காஞ்சி போயிடும், அது நமக்கு தெரியும். நியூ லீஃபோ இல்லை மிடில் இருக்க லீஃபோ எல்லோவாகி இருக்கு. என்னோட தேர்ட் டிப் என்னன்னா, அந்த பிளான்ட்ல எந்த இன்செக்ட்ஸும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. சில பிளான்ட்ஸ்ல மேலேயே நீங்கள் இன்செக்ட்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். சில பிளான்ட்டோட லீஃப்க்கு பாட்டம்ல, இந்த மாதிரி லீஃப்க்கு பாட்டம்ல அதோட எக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்லாம் இருந்தால் அதை நீங்கள் வாங்காதீங்க. அந்த பிளான்ட்டோட எல்லா லீஃப் கீழேயும் தூக்கிட்டு பாருங்க, எதனா எக் வந்து அது விட்டு இருக்கா, முட்டை இட்டு இருக்கா அப்படின்னு. அந்த மாதிரி முட்டை இருந்துச்சுன்னா நம்ம தெரியாமல் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் நம்ம வீட்டில் வைக்கும்பொழுது அந்த முட்டையெல்லாம் வெளியே வந்து அந்த பிளான்ட்டை ஃபுல்லாக அடிச்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. என்னோட ஃபோர்த் டிப் என்னன்னா, அந்த பிளான்ட்டோட லீவ்ஸ் எல்லாம் சில பிளான்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிப் எல்லாம் ப்ரௌன் ஆகியிருக்கும். டிப்போ இல்லை ஃபுல் லீவ்ஸோ ப்ரௌன் ஆகியிருக்கும். அது வந்து வாட்டர் இஷ்யூஸ்னால அப்படி இருக்குது. மோஸ்ட்லி அந்த மாதிரி பிளான்ட் எல்லாம் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். எந்த பிளான்ட் ஃபுல்லாக க்ரீனிஷாக எந்த ஒரு ப்ரௌன் லீவ்ஸ் அண்ட் எல்லோ லீவ்ஸ் இல்லாமல் இருக்கோ அந்த மாதிரி பிளான்ட்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொல்ல டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் நர்சரியிலேருந்து பிளான்ட்டை சூஸ் பண்ணுங்கள். அந்த பிளான்ட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப நல்லா வளரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.